அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இதுக்கு முன்னாடி 9th தமிழில் இயல் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள் மற்றும் நெடுவினாக்கள் அப்படின்றது பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 9th தமிழ் இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். உங்களுக்காகவே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் 2 லைன், ஓகேங்களா? பெருசாலாம் இல்லாமல் 2 லைனில் தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் அப்படின்றது கொண்டு வந்திருக்கேன். நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 2, ஓகேங்களா? எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கூவல்னா என்னது? கூவல் என்று அழைக்கப்படுவது எது சார்? கூவல்னா கூன்னு கூவுறது சார் அப்படின்னு நீங்கள் சில பேர் சொல்லலாம். கூவல் அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது. ஆனால் கூறுது அப்படின்னா ஓகே, நீங்கள் சொல்கிறது அந்த அர்த்தம். கூறுறதுன்றது என்னது? கீரை அது மாதிரி ஏதாச்சும் கத்துறது, அதை நம்ம கூறுறது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்னது கூவி விற்கிறான் பாரு அப்படின்றத சொல்லுவோம். அது அந்த கூவல். ஓகே, அந்த கூவுறது அப்படின்றது வேற. இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கூவல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கூவல். 3 லெட்டர் இருக்கு, ஓகேங்களா? கூவல், அது கூவுறது, ஓகேங்களா? கூவுறது வேற, கூவல் வேற. கூவல்னா என்ன சார் அப்ப அப்படின்னா பாருங்க, உவர்மண் கலர்மண் நிலத்தில் தோண்டப்பட்ட நீர்நிலைக்கு கூவல் என்று பெயர். அதாவது உவர்மண் அப்படின்னா அந்த உப்பு மண்ணா இருக்கும்ல, அதுதான் உவர்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கலர்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தில் தோண்டப்பட்ட அந்த நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்துல தோண்டப்பட்ட நீர்நிலைகள். இப்போ இது மண்ணுன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? இது என்னது? மண். எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் செட்டு போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கும். அதாவது என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் தண்ணி வேணும், இல்லை வயலுக்கு தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா போர் செட் அப்படின்றது ஆழமாக போடும், சரிங்களா? அதே மாதிரி உவர்மண் கலர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பைப் வச்சு என்ன பண்ணுறாங்க, இதில் தோண்டப்படுற நீர்நிலைகள், அதை தான் கூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா பாருங்க? எதை ஏன் கூவல் அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு. இது மண்ணு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய போர் செட் அப்படின்றது போடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு பெரிய என்ன பண்றாங்க, ஒரு போர் செட். இது இந்த காலத்துல இருக்கா சார் அப்படின்னா இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம், போர் செட்லாம் போட்டு தண்ணியை நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி முன்னொரு காலத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. கூவல் போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கூவல் போட்டாச்சு அப்படின்னா அந்த உவர்மண், ஓகேங்களா? அந்த நிலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னவன்? உவர்மண். உவர்மண் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அல்லது நீங்க கலர்மண் அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது உவர்மண் அல்லது கலர்மண் அப்படின்றது எழுதிட்டு நிலத்தில் தோண்டப்பட்ட, அந்த நிலத்தில் என்ன பண்றாங்க, அதுல தோண்டப்பட்ட நீர்நிலை, அந்த இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் கூவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், சரிங்களா? இந்த வாட்டி எக்ஸாம்ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பா முக்கியமான ஒரு கேள்வி, சரிங்களா? இதை படிக்காம போகவே கூடாது. அப்போ பாருங்க, உவர்மண் கலர்மண் நிலத்துல தோண்டப்பட்ட நீர்நிலைக்கு என்ன சொல்றாங்க? கூவல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கூவல் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? புரியுதாப்பா? கூவல்னா என்னப்பா? கூவல்னா கூவுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. கூவல் அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த உவர்மண், அந்த கலர்மண் நிலத்துல தோண்டப்பட்ட நீர்நிலை என்ன சொல்றாங்க? கூவல் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த ஆறு ஓரம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மண்ணு நீங்க நோண்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல தண்ணி என்ன ஆகும், அப்படியே நீர் ஊற்று மாதிரி வரும். அந்த தண்ணி நல்ல தண்ணி அப்படியே குடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் அதை செஞ்சு பார்த்துருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? அப்ப கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா உவர்மண், அதாவது உவர்மண் அல்லது கலர்மண் அப்படின்னு சொல்லலாங்க. அதுல நிலத்துல தோண்டப்படும் நீர்நிலை என்ன சொல்றாங்க, அதுதான் கூவல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? கூவல் அப்படின்றது எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. உங்களது பள்ளியை சுற்றி உள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. சார், எங்க பள்ளியை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிபம்பு இருக்கு சார், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேப்ல தண்ணி வருது சார், அவ்வளோதான் சார் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அது ஒன்னொன்னுத்துக்கும் பேர் இருக்கு, ஓகேங்களா? அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்ல போறோம், சரிங்களா? சில கிராமத்துல இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி ஆறு இருக்கும், குளம் இருக்கும், அந்த மாதிரி என்ன இருக்கும், சுத்தி நீர்நிலைகள் அப்படின்றது இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அப்படின்றது எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆழிக்கிணறு. என்ன இருக்கு அப்படின்னா ஆழிக்கிணறு. சார், இதெல்லாம் பக்கத்துல இல்லை அப்படின்னாலும் நீங்க எழுதணும், ஓகேவா? மார்க் வேணும்ல 2 மார்க் அப்படின்றதுனால என்ன பண்ணணும், இதெல்லாம் எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுத போறது என்ன அப்படின்னா ஆழிக்கிணறு. சார், ஆழிக்கிணறு அப்படின்னா சார், கிணறு அப்படின்னா எனக்கு தெரியுது சார். கிணறு அப்படின்னா அந்த பெருசா தோண்டி வச்சிருப்பாங்க சார், அதுல இருந்து தண்ணியெல்லாம் இறைச்சி குடிப்பாங்க. நல்லா பெருசா இருக்கும், எட்டி பார்த்தாலே பயமா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும். அதை கிணறுன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா ஆழினா என்ன சார்? ஆழிக்கிணறு கடல் அருகே
தோண்டி கட்டிய கிணறு. அதாவது அந்த கடல் இருக்குல்ல, பெரிய கடல் இருக்குல்ல, அந்த கடலுக்கு பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதை தோண்டி அதை கட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. ஆழி அப்படின்னா என்னது, அந்த ஆழம், அந்த கடலை தான் வந்து ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை தான் சொல்றாங்க ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆழிக்கிணறு அப்படின்னா கடலுக்கு பக்கத்துல எங்க இருக்கு, கடலுக்கு பக்கத்துல தோன்றின அந்த கட்டப்பட்ட அந்த கிணறு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, ஆழிக்கிணறு அப்படின்னு இருக்கு. ஆழிக்கிணறு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆழிக்கிணறு அப்படின்றது என்னது, அந்த கடலுக்கு பக்கத்துல எங்க இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்க ஊர் எடுத்துட்டீங்க அப்படின்னா பூம்புகார் இருக்கலாம், இல்லை வந்து அது வேற எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா அந்த வங்காளவரோட சம்மந்தமாக எங்கேயாச்சும் இருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன தெரியும், அப்போ கடலுக்கு பக்கத்தில் என்னது அந்த பாயிண்ட் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அப்போ கடலுக்கு பக்கத்தில் தோண்டப்பட்ட கட்டிய கிணறு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, இளஞ்சி அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இளஞ்சி. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். பல வகைக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பயன்படுது. இப்போ வந்து நீங்க குடிச்சுக்கலாம், அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வயலுக்கு வந்து நீங்க நீர் பாய்ச்சிக்கலாம், அப்புறம் வந்து வேற ஏதாச்சும் தேவை அப்படின்னா மீன்பிடி தொட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா இளஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். நீர்த்தேக்கம்னா என்னப்பா, நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கம்னா நீர்த்தேக்கம் தான் சார் அப்படின்னா நீர்த்தேக்கம் அப்படின்றது நீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய இடத்த தான் வந்து நீர்த்தேக்கம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அது ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய குளமோ இல்லை ஒரு பெரிய இடத்துல என்ன பண்றாங்க, தண்ணியை சேர்த்து வைக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா. நீர்த்தேக்கம் அப்படின்னா எல்லாருக்கும் புரியணும். அப்ப அடுத்து பார்க்க போறது, சார் இதெல்லாம் எனக்கு புரியுது சார், இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா நீங்க வந்து தெளிவா கவனிக்கணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட பெயர்கள். இப்ப நான் வந்து கிணறு அப்படின்னு சொல்றோமா, அப்ப கிணறுனா நமக்கு தெரியுது, கிணறு அப்படின்றது ஆழமா நோண்டிருப்பாங்க சார், அதுல இருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிணறு. ஓகேங்களா. அதே மாதிரி தான் என்னது இளஞ்சி அப்படின்றது அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட சொற்கள். இப்பயுமே சில இடத்துல வந்து வட்டார வழக்கு. சார் வட்டார வழக்குனா என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கரிசல் எழுத்துக்கள் மைந்தாளர் அப்படின்றது கு அழகிரி சாமியை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து அந்த பகுதி, அந்த திருநெல்வேலி சுற்றி உள்ள பகுதி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசக்கூடிய பகுதி தான் வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்ப இளஞ்சி அப்படின்றது என்னது அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். எல்லாத்துக்குமே பயன்படும் நீர்த்தேக்கத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இளஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். அடுத்து பாருங்க ஊருணி. அடுத்து என்ன இருக்கு, ஊருணி அப்படின்னு இருக்கு. மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. மக்கள் பருகு நீர் அப்படின்னா குடிக்கிறதுக்குள்ள நீர்நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊருணி. இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஊருணி போடுறா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஏதாச்சும் ஒரு கிராமத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஊருணி போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நல்லா கவனிங்க. தண்ணி வந்து ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா. அதுக்கு பக்கத்துல என்ன பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்துல ஆழமா நோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தண்ணி வந்து ஊறி என்ன பண்ணும் அப்படின்னா வெளில வரும். அந்த தண்ணியை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து குடிக்கலாம். அப்படியே ராவா கூட குடிக்கலாம். ரானா அந்த மூலப்பொருளா குடிக்கலாம். ஓகேவா, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி குடிக்கிற பொருளை தானே சொல்றாங்க அப்படின்னா ஊருணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதுங்களா. ஓகே. அடுத்து பாருங்க கேணி. இது நமக்கு நல்லாவே தெரியும். அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு, நல்லா பெருசு. ஓகேவா. கேணி அப்படின்றது நல்லா வந்து பெருசு. பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஆழமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அகலம், ரெண்டாவது ஆழம். நல்ல பெரிய அகலம், நல்லாவும் ஆழம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அது கேணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பூட்டை கிணறு அப்படின்றது கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. கமலை நீர் பாய்ச்சும், அந்த நீர் பாய்ச்சிரம்ல இந்த வயலுக்கோ இல்லை வந்து நமக்கு ஏதாச்சும் தேவைக்கோ நீர் பாய்ச்சிரம்ல, அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைப்புள்ள கிணறு தான் வந்து பூட்டை கிணறு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷப்பா. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ கிளியர் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆழிக்கிணறு அப்படின்றது பார்த்தோம். ஆழிக்கிணறு அப்படின்றது கடலுக்கு பக்கத்தில் தோண்டப்பட்ட கிணறு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும். ஓகேங்களா. இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிங்களா. ஒரே ஒரு 5 பாயிண்ட். ஓகேங்களா. ரொம்பலாம் போட்டு கஷ்டப்படுறதுக்குலாம் இல்லை, நான் உங்களுக்கு அதோட பொருளோட சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சார் இதுதான் சார் எனக்கு புரியல, இதுதான் சார் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஒரு 2 வாட்டி இல்லை ஒரு 3 வாட்டி 4 வாட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிரும். ஓகேங்களா. அதனால வந்து ஒரு கேள்வியும் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அப்படின்றது நீங்க ரெகுலரா படிக்கணும். சரிங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க ஆழிக்கிணறு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வார்த்தை என்னது, ஆழிக்கிணறு. ஆழிக்கிணறு அப்படின்றது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. கடலுக்கு பக்கத்துல தோண்டி, கடலுக்கு பக்கத்துல என்ன பண்றாங்க, அதை தோண்டி கட்டிய கிணறு என்ன சொல்றாங்க, அதை ஆழிக்கிணறுன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. ஆழிக்கிணறு அப்படின்றது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு என்ன சொல்றாங்க, அதான் ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க இளஞ்சி. அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது
இளஞ்சி. இளஞ்சி அப்படின்றது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். எல்லாத்துக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கா ஓகே, நீர் பாய்ச்சணுமா ஓகே, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இளஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஊருணி. ஊருணி அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஊத்து, நான் ஊத்து போட்டிருக்கேன், நான் தண்ணி குடிக்கிறதுக்காக ஊத்து போட்டிருக்கேன், ஊத்து நோண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊத்து அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த தண்ணி அதாவது வந்து வயல்ல சாரி இந்த கடல் ஆறு சைடில் தண்ணி ஓடுதுல, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நோண்டுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை நோண்ட தேவையில்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை வெறுமனையாக நோண்டிங்க அப்படின்னா தண்ணி அப்படியே ஊறி வரும். அதுதான் வந்து ஊறி வர்றதுனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊருணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஊருணி அப்படின்றது மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. மக்கள் வந்து அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி ஓகேங்களா, அதை வந்து அப்படியே குடிக்கலாம். அந்த மாதிரி வந்து மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊருணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேணி பாருங்க. கேணி நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப அகலம். ஆழிக்கிணறு வேற கேணி வேற, இது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆழிக்கிணறு சாரி கேணி அப்படின்றது ரொம்ப பெருசு ஓகேங்களா. எவ்வளவு பெருசு அப்படின்னா ரொம்ப அகலம் ரொம்ப ஆழம் ஓகேங்களா. ரொம்ப அகலம் ரொம்ப ஆழம், அதுதான் வந்து கேணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி. இந்த பாயிண்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பூட்டை கிணறு அப்படின்றது என்னன்னு பாருங்க. கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. கமலை நீர்ப்பாய்ச்சும் இது ஒரு நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு அமைப்பை தானே சொல்றாங்க அப்படின்னா பூட்டை கிணறு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துக்கோங்க, கமலை நீர்ப்பாய்ச்சும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், மீதி 4 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். புரியுதாப்பா? இது எல்லாரும் கிளியர் ஆகுதா? அடுத்த கேள்வி போலாங்களா? ஓகே, டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரீகேப் அப்படின்றதும் பார்க்கலாம். ரீகேப்னா என்ன சார் அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி நம்ம படிச்சதே ஒரு வாட்டி நம்ம வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்பீடாக டக்குன்னு வந்து என்ன இருக்குது, நம்ம என்னென்ன சொன்னோம், உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுது அப்படின்றத டக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். அதுதான் வந்து ரீகேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓகேப்பா, இப்போ பாருங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு வரைக. உண்டி கொடுத்தோர், உண்டினா என்னப்பா? உண்டி அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு சொல்கிறோமா சார்? சிற்றுண்டினா என்ன சார்? சிற்றுண்டி அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது, இல்லை காலை உணவு சாப்பிட்றது, காலையில் கொஞ்சமாக சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அப்போ உண்டினா என்னப்பா? சாப்பிட்றதுன்னு வந்துருச்சு சார், ஏதோ சாப்பாட்டு பொருள் சார் அப்படின்னா உணவு ஓகேங்களா. உணவு ஓகேங்களா. என்னது உணவு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. உணவு தான் என்ன சொல்றாங்க? உண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேரி. யாராச்சும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்கு சமம் அப்படின்னா உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம். இப்போ வந்து ஒரு சினாரியோ எடுத்துப்போம். இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டீங்க ஓகேவா. என்ன பண்ணுறீங்க, பேரிகல்ஸ் மாதிரி நீங்கள் போயிருக்கீங்க, நேஷனல் ஜியோகிராஃபியில் வந்து டிஸ்கவரியில் ஒரு வரல, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க, போயிருக்கீங்க. போனால் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து அந்த காட்டில் வந்து வழி மாறி போயிட்டு எங்கே போயிட்டீங்க அப்படின்னா பாலைவனத்துக்கு போயிட்டீங்க. பாலைவனத்தில் போயிட்டு ஒரு நாளாகிடுச்சு, பசி தாங்கலை, தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து உங்களால் நடக்க முடியல, ஒரே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே போய் கம்முன்னு படுத்துட்டீங்க ஓகேவா. எதுவுமே பண்ண முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, சாப்பிடவும் அதுவும் இல்லை, தண்ணி குடிக்க கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, அப்படியே 7 படுத்துட்டீங்க. கடைசியாக அதாவது வந்து கண்ணு முழிச்சிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க ஓகேவா. அவ்வளோதான், கடைசி ஸ்டேஜாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க உணவு கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க உணவும் கொஞ்சோண்டு தண்ணியும் கொடுக்குறாங்க. அந்த டைமில் எப்படி இருக்கும்? ஓ நீ தாண்டா தெய்வம், நீ தாண்டா எனக்கு என்னோட உயிரை நீ தாண்டா வந்து காப்பாற்றிருக்க. ஏன்னா அந்த டைமில் நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்ம இறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது சரியா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உணவு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உணவு கொடுத்தோர் தான் உயிர் கொடுத்தாங்க, உண்டி கொடுத்தோர் தான் உயிர் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேரே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபீல் பண்ண முடியுதா? அப்போ சாப்பாடு அப்படின்றது நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத அது எந்த அளவுக்கு வந்து மதிக்கப்படுது, எந்த அளவுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்றது தெரியுதா. நம்ம நார்மலாக வந்து சாப்பிட என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம், சாப்பிட என்ன பண்ணுறோம், அலட்சியமாக பார்க்குறோம். ஆனால் வந்து ஒரு வேளை சோத்துக்கே வந்து கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா. அப்போ அதனால் வந்து இதுக்கப்புறம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வந்து நான் இப்போ சொன்ன அந்த சினாரியோ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதாவது நீங்கள் பாலைவனத்தில் இருக்கீங்க, கடைசி நிமிடம் ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தருவாய். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறாங்க, ஒரு தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உயிர் கொடுத்தா மாதிரி. மற்றவங்க வந்து உங்களுக்கு ஒரு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உயிர் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேரே அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது. இப்போ பாருங்க, நம்மளால் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 7 நாள் உயிர் வாழ முடியும், ஆனால் சாப்பாடு இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? நினச்சி பாருங்க. சாப்பாடு ஒரு வேளை சாப்பிடனாலே எப்படி இருக்கும், ஒரு வேளை சாப்பிடல பசி வைத்த கில்லுது எப்படி இருக்கும், பசிக்குதுடா சாப்பாடா கொடுங்கடா அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும், எப்படா சாப்பாடு போடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ பாருங்க, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது. நம்மளால் ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாலே நம்மளால வந்து உயிர் வாழ முடியாது. நம்மளால வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், கடுப்பாகும், சாப்பாடு வேணும், பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம், வேற எதுவுமே மைண்டில் வராது. ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாலே
எப்படா சாப்பிடுவோம், பசி எப்படா தீரும் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அப்போ உணவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பாருங்க. அடுத்து, எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறாங்களே, இப்போ நீங்களே வந்திருக்கீங்க, ஸ்கூல் போயிருக்கீங்க, மதிய சாப்பாட்டுக்கு உங்கள்கிட்ட மதிய சாப்பாடை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. வீட்டிலேயே வந்து என்ன பண்ணிட்டீங்க, மதிய சாப்பாடை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. போன உடனே என்ன பண்ணுறான், உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீ கவலைப்படாதரா, நான் வச்சிருக்கேன், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான், உன்ட்ட வந்து என்ன பண்ணுறான், உணவு கொடுக்குறான்ல, அவன் எதுக்கு சமமாக, உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உனக்கு வந்து உயிர் கொடுத்ததுக்கு சமமாக. அந்த மாதிரி வந்து நம்மளோட தமிழ் இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ உணவு தந்தவர் எதுக்கு சமம் அப்படின்னா உயிர் தந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்கா சார் அப்படின்னா குடப்புலவியனார். யார் சொல்லியிருக்கா? குடப்புலவியனார். பாண்டிய நெடுஞ்செழியனை பாடும் புறநானூற்று இதை தெரிவிக்கிறார். பாண்டிய நெடுஞ்செழியனை பாடும் புறநானூறு பாடலை இதை தெரிவிக்கிறார். யாரு? நம்ம குடப்புலவியனார். யாரு சார் இந்த குடப்புலவியனார்? அவர் ஒரு புலவர். ஓகேங்களா? குடப்புலவியனார் என்ன பண்றாரு? பாண்டிய நெடுஞ்செழியனை பாடும் புறநானூற்று பாடலை எந்த பண்றாரு? பாண்டிய நெடுஞ்செழியனை பாடும் புறநானூற்று பாடல்ல இதை தெரிவிக்கிறாரு. இந்த பாயிண்ட் எல்லாரும் புரியுதான்னு பாருங்கப்பா. மூணாவது வினா எல்லாரும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. புரியுதா? அடுத்த கேள்வி போலாங்களா? ஓகே பாருங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உண்டி அப்படின்னா என்னது? உணவு அப்படின்றது பொருள். உணவு கொடுத்தவங்க எதுக்கு சமம் அப்படின்னா உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அதான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டீங்க, அப்போ வந்து யாராச்சும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்படி இருக்கும், அவனை வந்து தெய்வம். ஓகேங்களா? அப்போ கூட என்ன பண்ணுவீங்க, அவனை தெய்வமாக நீங்கள் மதிப்பீங்க. ஓகேவா? அப்போ அப்படியே இவன் தாண்டா சாப்பாடு கொடுத்தான், இவன் இல்லைனா நான் அன்னைக்கு இறந்துருப்பேன்டா, இவன் இல்லைனா வந்து நல்லா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன்டா அப்படின்றது தெரியும். அப்போ உணவு கொடுத்தோர் யார் அப்படின்னா உயிர் கொடுத்தோரே. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சாப்பாடை வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது. சாப்பாடு வந்து வீட்டில் வந்து அம்மா என்னம்மா நீ, நான் வந்து உன்ட்ட கேட்டது வேற ஏதோ சாப்பாடு, நீ என்னம்மா எனக்கு வந்து என்னது, நான் உன்ட்ட கேட்டது நூடுல்ஸ், நீ எனக்கு செஞ்சு கொடுத்தது வந்து ரவா உப்புமா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஓகே அதுவும் வந்து உணவு தான் அப்படின்றத என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகணும். என்னது இருக்கு கிடைக்கிறத சாப்பிடணும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இது வேணாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அதை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்ல வர கருத்து. அதனால தான் உங்களுக்கு 9th வச்சிருக்காங்க இந்த லெசன். ஓகேவா? அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது. அது எதை முதன்மையாக உடையது அப்படின்னா உணவு தான் முதன்மையாக உடையது. எனவே உணவு தந்தவர் உயிர் தந்தவர் அவர். அப்போ உணவு தந்தவர் எதுக்கு சமம் அப்படின்னா உயிர் தந்தவருக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதை குடப்புலவினார் பாண்டிய நெடுஞ்செழியனை பாடும் புறநானூற்று பாடலை இதை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் இந்த பிடிஎஃப்லாம் எனக்கு கொடுங்க சார், நான் இப்போலேருந்தே படிக்கிறேன் சார், இந்த வாட்டி நான் வந்து 9th வந்து நான் தமிழுக்கு வந்து கண்டிப்பாக 95 எடுக்கணும் சார், இதான் சார் என்னோட வெறியாக இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் எல்லா பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சரி, இந்த கொஷின் புரியுதாப்பா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. அதனால் வந்து இதை படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஷின். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? ஓகே ஓகே 4வது கேள்வி என்ன சார்? 4வது கேள்வி அப்படின்னு பாருங்க. நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? நிலையான வானம். இந்த வானம் எப்படி இருக்குப்பா? நிலையான வானம். சரி, நமக்கு என்ன தெரியும், சூரியன் வந்துருச்சு சூரியன் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலாக என்ன பண்றோம், நம்மளோட பூமி தன்னையும் சுத்தி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா? என்ன பண்ணுவோம்னா சூரியன் வந்து கிழக்கு உதிக்குது மேற்க மறையுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது நம்ம தான் மாறி மாறி சுத்திட்டு இருக்கோம். கரெக்டு தானே? ஆனால் நம்ம என்ன பண்றோம், அது உதிக்குது இது மறையுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ புரியுதான்னு பாருங்க. அப்போ நிலையான வானத்தில், வானம் அப்படின்றது எப்படி இருக்கு? நிலையா தான் இருக்கு. நம்ம தான் என்ன பண்றோம், அந்த சூரியனையும் சுத்திக்கிட்டு தன்னையும் பூமி சுத்திக்குது. தன்னையும் சுத்திக்கிட்டு என்ன பண்ணுது, இது சூரியன் வச்சுப்போம். என்னது, பூமி தன்னையும் சுத்தி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. நல்லா பாருங்க. இது பூமின்னு வச்சுக்கோங்க, பூமியை சுற்றி தனியாக சுற்றிக்கிட்டே இருக்குது. தனியாக ஒரு இடத்துல சுற்றிட்டு இல்லாமல் என்ன பண்ணுது, சுற்றிக்கிட்டே ஃபுல்லாக சுற்றிட்டு வருது. அதுதான் வந்து தன்னையும் சுற்றி கொண்டு பூமியும் சுற்றி வருகிறது. அப்போ என்ன பண்ணுது, இது சும்மா இப்படி சுற்றலை, என்ன பண்ணுது, இதுவும் ரொட்டேட் ஆகிட்டே தான் சுற்றிட்டு இருக்கு. அதுதான். ஓகேங்களா? அப்போ நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு, அந்த வானத்தில் தோன்றி மறையும் காட்சி, காலைல வந்து உதிக்குது ஈவினிங் வந்து மறையுது அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி அந்த பெரிய புராணம் என்ன சொல்லுது? அந்த பெரிய புராணம் எழுதுன யார் அப்படின்னா சேக்கிழார் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வராரு அந்த பெரிய புராணத்தில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பெரிய புராணத்தில் அழகாக திருநாட்டின் சிறப்பு வர்ணிக்கப்படுகிறது. பெரிய புராணத்தில் அழகான திருநாட்டோட சிறப்பு அப்படின்றது வர்ணிக்கப்படுது. அந்த அந்த நாட்டை எப்படி சொல்கிறாங்க, அந்த வானம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அந்த நாடு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அழகாக காலையில் வந்து உதிக்கும், அந்த சூரியன் வரும், மலர்கள் எல்லாம் வந்து
புது பொலிவடையும். மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு போவாங்க, ஏறு எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து வர்ணிக்கப்படுது. அந்நாட்டின் நீர்நிலைகள் அன்னங்கள் விளையாடும் அகலமான படித்துறைகளை கொண்டுள்ளன. படித்துறை அப்படின்னா தெரியுமா? படித்துறை பாண்டி கேள்விப்பட்டீங்களா? படித்துறை பாண்டி யாரை சொல்லுவாங்க? எதில் வரும்? அந்த வடிவேல் காமெடி ஆகிறதுல வரும். ஓகேங்களா? அப்போ படித்துறை அப்படின்றது எதை அப்படி குறிக்குது அப்படின்னா, அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறங்கி போகிறோம் அந்த வரிசை இருக்குல்ல, அதை தான் வந்து படித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. படித்துறைக்கு போகிறேன், படித்துறையில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து படித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நாட்டு நீர்நிலைகள் அன்னங்கள் விளையாடும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள். ஓகேங்களா? நீர்நிலைகள் என்னது? அந்த நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இளஞ்சி, அப்புறம் அந்த கிணறு, ஆழி கிணறு, என்னென்னமோ பார்த்தோம்ல. அப்போ அந்த மாதிரி அந்நாட்டு நீர்நிலைகள் அன்னங்கள் விளையாடும். அன்னங்கள் என்னப்பா? அன்னங்கள்லாம் அந்த கொக்குகள் விளையாடும் அகலமான படித்துறைகளை கொண்டுள்ளன. நல்லா அகலமான படித்துறைகள். ஓகேவா? அகலம்னா என்னப்பா? நல்லா பெருசு, இவ்வளோ பெருசு இருக்கிறது தான் அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அகலமான படித்துறைகளை கொண்டுள்ளன. அதில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். என்னது? நம்ம வந்து ஆற்றுல போய் குளிச்சாலோ குளத்துல போய் குளிச்சாலும் என்ன சொல்லுவாங்க? எருமை மாதிரி முங்கிட்டு இருக்காம பாரு, எருமை மாதிரி வந்து ஊறிக்கிட்டு இருக்காம பாரு, அப்படிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, எங்கேயாச்சும் போய் நம்ம குளிக்க போனோம் அப்படின்னா ஆற்றுல எருமை மாதிரி ஊறிட்டு இருக்கான் 2 மணி நேரமா 3 மணி நேரமா. என்னது? குளத்துல போயிட்டு 2 மணி நேரமா ஊறிட்டு இருக்கான் எருமை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எருமைகள் என்ன பண்ணும் அப்படின்னா வீழ்ந்து மூழ்கும். அந்த எருமையோட உடம்பு அப்படின்றது ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது இருக்கு. என்னது? அது போயிட்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்து என்ன பண்ணுது? அப்படியே முங்கி என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அப்போ அதில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் நீர்நிலையில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்கள் மீது பாயும். அதனால வந்து பக்கத்தில் இருக்க அந்த நீர்நிலைகள். ஓகேங்களா? அதனால் நீர்நிலையில் உள்ள வாழை மீன்கள்னா அது இருக்கக்கூடிய மீன்கள் என்ன பண்ணுது? அந்த இருக்கக்கூடிய அந்த எருமை என்ன பண்ணுது? அந்த எருமை. ஓகேங்களா? அந்த சொல்றாங்களா எருமை மாடுகள். ஓகேவா? என்ன பண்ணுது? அந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ள வந்து இந்த மாதிரி முங்கிட்டு இருக்கு. அது இந்த மாதிரி முங்கிட்டு இருக்கப்ப பக்கத்தில் என்ன பண்ணுது? அந்த வாழை மீன்கள் இருக்குல்ல, வாழை மீன்கள் என்ன பண்ணுதான்? துள்ளி குதிக்குதான். அந்த துள்ளி குதிக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கு மரம் இருக்குல்ல, அது வரையும் போதான், அது வரையும் பாகிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? இந்த காட்சியானது வானத்தில் தோன்றியும் மறையும் வானவில்லை போன்று விளங்கும். சார், வானவில் எல்லாருக்கும் தெரியுமா? வானவில் அப்படின்னு சொல்லுவோம்ல. வானவில் அப்படின்றது அந்த மலை வர போகிற டைமில் வந்து என்ன பண்ணுவோம்? அப்படியே உதிக்கும். நம்மளாம் வந்து ஆச்சரியமாக பார்ப்போம். என்னடா 7 கலர் தெரியுது இதில் அப்படின்னு பார்ப்போம்ல. அதுதான் வந்து வானவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காட்சியானது எப்படி இருக்குது அப்படின்னா, வானத்தில் தோன்றி மறையும். வானத்தில் என்ன பண்ணுது? அந்த வானவில் எப்படி தோன்றி மறையுதோ அதே மாதிரி வானவில்லை போன்று அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாப்பா? நான் உங்களுக்கு கதை மாதிரி தான் சொல்லியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஷின், கேட்டால் எழுத தெரியணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், நிலையான வானத்தில், நான் வந்து அந்த வானம் அப்படின்றது நிலையாக இருக்குது. அப்போ நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியானது, அந்த தோன்றி மறையும் காட்சியானது பெரிய புராணத்தில் எதனை ஒப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரிய புராணத்தில் அழகான திருநாட்டின் சிறப்பு வர்ணிக்கப்படுகிறது. பெரிய புராணத்தில் அழகான திருநாட்டோட சிறப்பு அப்படின்றது வர்ணிக்கப்படுது. எங்க? பெரிய புராணத்தில் அழகான திருநாட்டோட சிறப்பு அப்படின்றது வர்ணிக்கப்படுது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அன்னங்கள் வந்து என்ன பண்ணுதான்? விளையாடுதான். அன்னங்கள் விளையாடும் அகலமான படித்துறைகள் கொண்டுள்ளனாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? படித்துறை பாண்டி. ஓகேங்களா? அப்போ யாரை தெரியும் அப்படின்னா, நமக்கு வடிவேல் அவர்களை தெரியும். ஓகேவா? அப்போ என்னது? வடிவேல் அவர் என்ன பண்ணுவார்? அந்த படித்துறையில் உட்காந்துருப்பார். அதனால அவர் பேர் என்ன? படித்துறை பாண்டிட்டே நீ ஒம்புலுக்கிறியா அப்படின்ற மாதிரி என்னது? அப்போ அந்த படித்துறையை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த படித்துறையில தான் என்ன பண்ணுதான்? நீர்நிலைகள் அன்னங்கள் விளையாடும். அன்னங்கள்னா அந்த கொக்குகள் என்ன பண்ணுது? அதில் விளையாடும். அகலமான படித்துறைகளை கொண்டு நல்லா அகலமான படித்துறைகள் அப்படின்றது அங்கே இருக்கு. அதில் எருமைகள் என்ன பண்ணுதான்? வீழ்ந்து மூழ்குதான். அந்த எருமைகள் என்ன பண்ணுது அப்படின்னா குதிச்சு நல்லா வீழ்ந்து மூழ்குதான். ஓகேங்களா? அந்த மாதிரி மூழ்கிட்டு அதனால் நீர்நிலைகள் உள்ள வாழை மீன்கள். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய இந்த வாழை மீன்கள் என்ன பண்ணுதான்? இந்த எருமை வேற பக்கத்தில் வந்து குளிச்சுக்கிட்டே இருக்கு, கடுப்பா இருக்குடா அப்படி என்ன பண்ணுது? பக்கத்தில் வந்து நல்லா என்ன இருக்கு? பாக்கு மரம் இருக்கா. அந்த வாழை மீன் என்ன பண்ணுதான்? அந்த பாக்கு மரம் வரையும் எம்பி குதிக்குதான். ஓகேவா? இக்காட்சியானது வானத்தில் தோன்றி மாதிரியும் அந்த வானவில்ல போற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கதை மாதிரியும் சொல்லிட்டேன், ஆக்ஷன் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேவா? ஒரு 1ஆம் பசங்களுக்கு அந்த ஸ்கூல் மிஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கியமான ஒரு கேள்வி, படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகேப்பா. ஓகே, நம்ம பார்த்தது வந்து இப்போ குருவினா அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுவினா. சார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அவ்வளோதானா சார் அப்படின்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப வந்து சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பெருசாகவும் கொடுக்கல. ஓகேங்களா? அந்த கடைசி ஒரு குருவினா மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை நான் கதை மாதிரி சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ அந்த கதை மாதிரி இருக்க கொஸ்டின் என்ன பண்ணணும்? நீங்கள் கதை மாதிரி படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? அந்த வாழை மீன்கள் குதிக்குது, அந்த அகலமான அந்த படித்துறை இருக்குது. படித்துறை அப்படின்னா படித்துறை பாண்டி ஞாபகம் வரணும். எருமை குதிச்சது அப்படின்னா நான் வந்து எருமை அந்த வந்து பசங்களெல்லாம் திட்டுறாங்கல்ல வீட்டில், இந்த மாதிரி வந்து எருமை மாதிரி 2 மணி நேரம் குளிக்கிறியாடா அப்படின்னு சொல்கிறாங்களே, ஊர்றியாடா அப்படின்னு சொல்கிறாங்களா, அது ஞாபகம் வரணும். கடைசியான அந்த வானவில் அப்படின்றது ஞாபகம் வரணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது போடுவாங்க. புரியுதாப்பா?
ஓகே, அடுத்து நம்ம சிறுவினா போலாமா? சிறுவினா அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க, அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. அடுத்த தலைமுறைக்கும் நமக்கு தண்ணீர் தேவை. தண்ணி தேவையா தேவையில்லையா சொல்லுங்க சார்? தண்ணிலாம் தேவையில்லை சார், சாப்பாடு கொடுத்தா போதும் சார். சாப்பாடு எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? தண்ணி தாகம் எடுக்குமா எடுக்காதா? சாப்பிடும் போதே நமக்கு என்ன கேட்கும்? தண்ணி தாகம் கேட்கும். அச்சிட்டு வேணும்ல, உள்ளே போகணும். ஓகேங்களா? அப்போ தண்ணி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் சார், அந்த உலக அளவு முக்கியம் சார் அப்படின்னா அதான் உண்மை. ஓகேங்களா? தண்ணி அப்படின்றது மனிதனார்களுக்கு இருக்கக்கூடியது, எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒன்று. மனிதர்களுக்கு மட்டுமா அப்படின்னா விலங்குகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? அதனால தண்ணீர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தண்ணீரை வந்து நம்ம சேவ் பண்ணணும் சார். அந்த பழக்கம் தான் சார் என்கிட்ட கிடையாது. தண்ணியெல்லாம் திறந்து விட்டோம்னா நான் ஃபுல் டேப்பை திறந்து விட்டுருவோம் சார். சும்மா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் அப்படி வேஸ்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். அதிகமாக வந்து செலவு பண்ணக்கூடாது. தேவையான அளவு மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை யூஸ் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தண்ணி தான் நமக்கு ஃப்ரீ. ஓகேங்களா? சென்னையில் தான் காசு கொடுத்து வாங்குறாங்க, வேறு சிட்டியில் தான் காசு கொடுத்து வாங்குறாங்க. நம்ம ஊர் குழாயில் திறந்தவொடனே தண்ணி வருது, போடு திறந்து விடு, எல்லா தண்ணியும் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா குளிப்போம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. குளிக்கிறதுக்கு 2 டப்பா அவ்வளோதான். அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ல போகிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை. அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ணீர் தேவை, அதற்கும் நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை வந்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஐம்பூதங்களுள் ஒன்று நீர். ஐம்பூதங்கள்னா என்னப்பா? பூதம் தெரியும் சார், அது என்ன சார் ஐம்பூதம் அப்படின்னா நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், வளி. இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? ஐம்பூதம் என்னது? நிலம், நீர், காற்று, அப்புறம் என்ன இருக்கு? நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். அந்த ஆகாயத்தை ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஐம்பூதங்கள் ஒன்று எது அப்படின்னா நீர். ஓகேங்களா? தண்ணி அப்படின்றது ஐம்பூதங்கள்ல ஒன்று. புரியுதாப்பா? யாரெல்லாம் வந்து ஜாக்கி சான் பார்த்துருக்கீங்களோ அந்த ஐம்பூதங்கள் அப்படின்றது தெரியும். அந்த ஷேடோ வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஐம்பூதங்களை பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வந்து ஜாக்கி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ஜூலி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஜாக்கி சான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது தெரியும். ஓகேங்களா? அப்போ ஐம்பூதங்களில் ஒன்று எதுப்பா அப்படின்னா நீர் அப்படின்றது. ஓகேங்களா? அது என்னென்ன இருக்குது? நிலம், காற்று, நெருப்பு, வானம் ஆகிய 4 தொடர்புடையது. அது எதோடப்பா தொடர்புடையது அப்படின்னா நிலத்தோடு தொடர்புடையது, காற்று அடிக்குது இல்லை காத்தோடு தொடர்புடையது, அடுத்து நெருப்போடு தொடர்புடையது, வானத்தோடு தொடர்புடையது. இதோட தொடர்புடையது அப்படின்றத இது நீர் அப்படின்றது. சார் இங்கே 4 தான் சார் வந்திருக்கு அப்படின்னா நீரை சேர்க்காம விட்டுறீங்க பாரு, நீர் வந்து 5. ஓகேங்களா? அப்போ ஐம்பூதங்கள் 5ன்னு வருதா? அப்போ ஐம்பூதங்கள் அப்படின்றது 5 இருக்கு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், அப்புறம் என்ன இருக்கு? நெருப்பு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீர் வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னா இந்த 4ஓட தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு இயங்க வல்லது, இதில் வந்து நாங்களோட தொடர்பு கொண்டு இயங்க வல்லது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இருந்து இங்கே வந்துடணும். ஓகேங்களா? அப்புறம் இதுலேருந்து பார்க்குவோம். நம் முன்னோர் கிடைத்த நீரை அளவோடு பயன்படுத்தினர். நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அளவோடு தான் பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு போரை போடுறோம், வந்து நல்லா சரியான ஆழத்துக்கு என்ன பண்ணுறோம் அந்த போரை ஒன்று போடுறோம். இப்போ போரை போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி எடுத்து இறக்கிறோம். ஓகேங்களா? ஏதாச்சும் வந்து அப்போ முன்னோர் காலத்தில் அந்த அளவுக்கு வந்து நம்மள்ட்ட ஃபெசிலிட்டி இல்லை, அந்த அளவுக்கு இயந்திரங்கள் இல்லை, அதனால வந்து நம்மளால வந்து அந்த தண்ணியை தான் எடுக்க முடியல. கரெக்டாக எடுக்க முடியல, அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால வந்து வயலில் வர ஆற்றுல வர தண்ணி, மழை பெஞ்சு வர தண்ணியை சேர்த்து வச்சு யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். நிலத்தடி போர் போட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு எடுத்தாலும் போரை போடுறோம். போரை போட்டு என்ன பண்ணுறோம், வயலுக்கு தண்ணி வேணுமா பாய்ச்சிக்கோ, வீட்டுக்கு தண்ணி வேணுமா பாய்ச்சிக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம். கரெக்டா? அப்போ பாருங்க ஐம்பூதங்கள் ஒன்று எது அப்படின்னா நீர். அது நிலம், காற்று, நெருப்பு, வானம் ஆகிய 4 தொடர்புடையது. எதோட தொடர்புடையது அப்படின்னு பாருங்க, நிலத்தோடு தொடர்புடையது, அடுத்து காற்றோடு தொடர்புடையது, நெருப்போடு தொடர்புடையது, வானத்தோடு தொடர்புடையது, நீரோடு தொடர்புடையது. எது அப்படின்னா நீர். ஓகேங்களா? அந்த 4ஓடு தொடர்புடையது எது அப்படின்னா நீர் அப்படின்றது. கொண்டு இயங்க வல்லது. நம் முன்னோர்கள் கிடைத்த நீரை அளவோடு பயன்படுத்தினர். ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு கருவிகள் அப்படின்றது இல்லை, அதனால வந்து அவங்களால பயன்படுத்த முடியல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, கிடைச்சதை வச்சு அவங்க பயன்படுத்திருக்காங்க. அப்போ நம் முன்னோர் கிடைத்த நீரை என்ன பண்ணாங்க அப்படின்னா அளவோடு பயன்படுத்தினாங்க அப்படின்றத இங்கே சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் போலாங்களா? இந்த கொஸ்டின் முடியல. ஓகேங்களா? அதனால் நாமும் நீரை அளவோடு பயன்படுத்தி வரும் தலைமுறைக்கு பாதுகாத்து வைக்க வேண்டும். ஆனால் வந்து பாதுகாக்க இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ தண்ணியை வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து தேவையில்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ அதனால் நாமும் நீரை அளவோடு பயன்படுத்த வேண்டும். அதனால் வந்து இப்போலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சபலம் எடுக்கணும். என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நான் தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன், தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. குடிக்க வேணுமா குளிக்க வேணுமா குளிக்க அதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ஃபுல்லாக அந்த ஷவரை ஆன் பண்ணிட்டோ இல்லை வந்து ஃபுல்லாக தண்ணியை வந்து
வேஸ்ட் ஆகிற அளவு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பக்கெட் வேணுமா, சரி 2 பக்கெட் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஆனால் நம்மளோட தண்ணியை திறந்து விட்டுட்டு நீங்கள் பட்டி வந்து உட்காந்துருக்குது. சில வீட்டில் இதெல்லாம் நடக்கும். என்ன அப்படின்னா தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க, ஏதாச்சும் நிறையிற வரைக்கும் திறந்து விட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மா போயிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆஃப் கூட பண்ண மாட்டோம், வேணும்னே உட்காந்துருப்போம். அந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் என்ன பண்ணணும், டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வரப்போகிறது யார், உங்களோட சங்கதிகள் அப்படின்றதான் வரப்போகிறாங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீரை சேவ் பண்ணணும். தண்ணீர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணீரை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரேன். சரிங்களா? அதனால் நாமும் நீரை அளவோடு பயன்படுத்தினால் வரும் தலைமுறைக்கு பாதுகாத்து வைக்கணும். நமக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து சேர்த்து வைக்கணும். குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்ந்தவர்கள் தமிழர், இன்றும் நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். குளம் தொட்டு வளம் பெருக்கி, அதாவது வந்து குளம் அப்படின்றதெல்லாம் இப்போ உள்ளதா சார் அப்படின்னா முன்னாடி உள்ளது. ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி குளத்தை வெட்டி நல்லா மழை பெய்யற தண்ணியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. நல்லா வந்து என்ன பண்ணுறாங்க, குளத்தை வெட்டி அதில் வந்து தண்ணி வந்து சேமித்து வச்சுக்கிறாங்க. அப்போ குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா நம்ம தமிழர்கள். குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா நம்மளோட தமிழர்கள். இன்றும் நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீர்நிலைகளை என்ன பண்ணுறாங்க, பாதுகாத்து பராமரிக்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணுறாங்க, நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்கணும். இதுக்கப்புறமாச்சு என்ன பண்ணணும், அந்த சார் எங்கள் ஊர்லலாம் இருக்குது சார் அந்த குளம், ஆனால் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன பண்ணணும், அது கரெக்டாக வந்து தூர் வாரிட்டு கரெக்டாக வந்து மழையெல்லாம் வந்து பேஞ்சிச்சு அப்படின்னா அழகாக என்ன பண்ணணும், தண்ணியை சேவ் பண்ணிக்கணும். ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. மழைநீரை பயன்படுத்தும் முறை அறிய வேண்டும். இளம் தலைமுறைக்கு நீர் மேலாண்மை பயிற்சி வழங்க வேண்டும். மழைநீரை பயன்படுத்தும் முறை அறிய வேண்டும். நம்மள்கிட்ட பண்ற ஒரு தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். மழை வந்து பெய்யும் போது அதை வந்து என்னைக்குமே நம்ம சேர்த்து வச்சதே கிடையாது. மழை பெய்யும் அப்படி என்ன பண்ணுவோம், அந்த மழை எங்கே தான் அந்த போகுது அந்த மழை நீர் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மழை நீர் எங்கே போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மழை நல்லா பெய்ய என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒரு வாய்க்காலில் போய் சேர்ந்து வாய்க்கால் எங்கே போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வயலுக்கு போகும். சரி, வயலுக்கு செலவது தண்ணி வாய்க்கால் வெளியிட்டு போகும். மீதி இருக்க தண்ணி எங்கே போகும் அப்படின்னா ஆறுக்கு போகும். ஆறு எங்கே போகுது, கடலில் போய் சேருது. அந்த மாதிரி என்ன பண்ணுது, இந்த தண்ணி போய் வேற இடத்துல சேருது. ஓகேங்களா? அப்போ மழைநீரை பயன்படுத்தும் முறை அறிய வேண்டும். இப்போ மழைநீரை எப்படிலாம் பயன்படுத்தணும், மழைநீரை எப்படிலாம் சேமிக்கணும், மழைநீரை எப்படிலாம் சேமிக்கலாம், நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்தலாம், நிலத்தடி நீரில் வந்து சேமிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக நம்மளால பண்ண முடியும். அப்போ மழைநீரை பயன்படுத்தும் முறை அறிய வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு நீர் மேலாண்மை பயிற்சி வழங்கும். இளம் தலைமுறையினர் இருக்காங்களே, அவங்களுக்கு நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும் அதை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. புரியுதாப்பா? அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணவே கூடாது. கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு யூஸ் பண்ணணும், தேவையில்லாதப்ப அழகாக மூடி வச்சிடணும். இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து சேவ் பண்ணணும். தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. குடிக்கிறதுக்கு வேணுமா, ஏதாச்சும் பாத்திரம் வளர்க்குறதுக்கு வேணுமா, தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் இதில் சொல்ல வர கருத்து. புரியுதாப்பா? ஓகே, கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. அடுத்த தலைமுறையினருக்கு தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை என்ன எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த தலைமுறைக்கு தண்ணி அப்படின்றது தேவை, அது நம்ம செய்ய வேண்டியவற்றை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐம்பூதங்கள் ஒன்று தான் எது அப்படின்னா நீர். ஓகேங்களா? ஐம்பூதங்கள் ஒன்று தான் சொல்கிறாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அடுத்தது நீர், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஓகேங்களா? இந்த ஐந்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஐம்பூதங்கள் ஒன்று எது அப்படின்னா நீர். அது நிலம், நீர், காற்று, அடுத்தது நெருப்பு, வானம். இதெல்லாம் என்னது அந்த நாளோட தொடர்புடையதான் வந்து நீர் அப்படின்றது சொல்கிறாங்க. நான் முன்னோர் என்ன பண்ணுறாங்க, கிடைச்ச நீரை வந்து பயன்படுத்தினாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த போர் போட்டு வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண தெரியல. அதனால் வந்து அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அந்த தண்ணியை அப்படியே வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான இடத்துலலாம் போரை போட்டு என்ன பண்ணுறோம், அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாமும் நீரை அளவோடு பயன்படுத்தி வரும் தலைமுறைக்கு பாதுகாத்து வைக்கணும். அதனால் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு நம்ம பயன்படுத்திக்கிட்டு மீதி தண்ணீரை நம்ம பாதுகாத்து வைக்கணும். அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும், பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். குளம் தொட்டு வளம் பெருக்கி என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா நம்ம தமிழர்கள். இன்றும் நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைநீரை பயன்படுத்தும் முறை அறிய வேண்டும். மழைநீரை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இளம் தலைமுறையினருக்கு நீர் மேலாண்மை பயிற்சி வழங்க வேணும். இளம் தலைமுறை இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீர் மேலாண்மையோட பயிற்சி அப்படின்றது வழங்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. புரியுதாப்பா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி போலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? நிலைத்த புகழை வந்து நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாங்களா அதை பற்றி? இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. நிலம்
குழியான இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக்க செய்தல் வேண்டும். நிலம் குழியான இடங்கள் தோறும் என்ன பண்ணணும்? நீர்நிலையை பெருக்க செய்தல் வேண்டும். நிலம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா ஆழமா இருக்கு, ஓகேங்களா? என்ன பண்ணணும்? அது குழியான இடங்கள் தோறும் என்ன பண்ணணும்? நீர்நிலையை பெருக்க செய்தல் வேண்டும். அந்த மாதிரி ஆழமா இருக்க பொழுதுல நீர்நிலையை பெருக்க செய்யணும். நீர்நிலையை பெருக்க செய்யறது எப்படி சார் அப்படின்னா, கரெக்டாக மழை வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டாக சேவ் பண்ணி வைக்கணும். பின்னாடி என்ன சார் அதை வந்து சேவ் பண்ணி வச்சா என்ன சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம்? சின்ன சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து தண்ணி தேவை அப்படின்னா ஒரு வயலுக்கு வேணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம்? அது வழியாக வாய்க்காலை வெட்டி தண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்மள்ட்ட இப்போ வந்து மோட்டார் அப்படின்றது இருக்குது. அதில் வந்து மோட்டாரை போட்டுட்டு அந்த டியூப்பை மட்டும் என்ன பண்ணலாம்? அதில் வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா தண்ணீர் அப்படின்றது பாய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணலாம், ஓகேங்களா? அப்போ நிலம் குழியான இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக்க செய்ய வேண்டும். அவ்வாறு நிலத்தோட நீரை சேர்த்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். அந்த மாதிரி நிலத்தோட நீரை சேர்த்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோர் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? நிலத்தை நீரோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்தாங்க மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவாங்க. மூவகை இன்பமா, ஓகேயா? அந்த இன்பத்தை வந்து பெறுவாங்களாம், அந்த புகழை வந்து அடைவாங்களாம். இவங்களால தான்ப்பா இன்னைக்கு வந்து தண்ணி வந்திருக்கு. எனவே நம்ம சொல்றோம்ல, அந்த ராஜராஜ சோழன் கட்டினதான் அந்த கல்லணை. அந்த கல்லணையால தான் இப்போ வந்து அதை தடுத்து நமக்கு வந்து வயலுக்கு தண்ணி வருது அப்படிலாம் சொல்றோம்ல. அப்ப அந்த மாதிரி நமக்கு மூவகை இன்பத்தையும் பெறுவாங்க, மூவகை புகழையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இந்த 2 பாயிண்ட் எல்லாம் கிளியரா தான் பாருங்க. நிலத்தை நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புழையினார் கூறும் வழிகள். அந்த குடப்புழைவினார் என்னென்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்க. நிலம் குழியான இடங்கள் தூரம் படணும், நீர்நிலையை பெருக்க செய்தல் வேண்டும். அடுத்து அவ்வாறு நிலத்தோட நீரை சேர்த்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த மூவகை இன்பத்தையும் பெறுவாங்க அப்படின்றது யார் சொல்றா? குடப்புலவியினார் சொல்றாரு. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அடுத்த பாயிண்ட் போலாங்களா? ஓகே, 2 கொஸ்டின் தான் இருக்கு, டக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின், 2 பாயிண்ட் தான் இருக்கு, ஓகேங்களா? ரொம்ப எளிமையாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து எழுதலாம், ஓகேவா? இப்போ சிறுவினால ஒரு எளிமையான ஒரு கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே ஓகே சோழர் கால குடித்தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஓகே, சோழர் காலம் எனக்கு தெரியுது சார். 1000ல் ஒருவனில் வரும்ல சார், அது சோழர் காலம். அந்த பாண்டியர் காலம்லாம் சொன்னாங்க சார், அது எனக்கு புரியுது. சோழர் காலம், சோழர் அப்படின்றது யாரு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அந்த மாதிரி வந்து ஆதித்ய சோழன், ஆதித்ய கரிகாலன் நம்மள சொல்றோம். இந்த மாதிரிலாம் வந்து அவங்களதான் வந்து சோழன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சோழர் காலம் அப்படின்னா சோழர்கள் இருந்தக்கூடிய காலம், அதாவது வந்து சோழர் காலம் அப்படின்னு சொல்றோம். குடித்தூம்பு என்னது? குமிழி தூம்பு அப்படின்னு சொல்றாங்க. குமிழி தூம்பு அப்படின்னு என்ன சார்? புரியவே இல்லை சார். குமிழி தூம்பு அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக பயன்படுத்தப்பட்டது? குமிழி தூம்பு அப்படின்றத சோழர் காலத்துல ஒன்று பயன்படுத்திருக்காங்க. அது என்னது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன், ஓகேவா? குமிழி தூம்பு என்பது ஏரியில் உள்ள நீரையும் சேரையும் வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டன. இப்போ வந்து ஏரி அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? நல்லா சரியான பெருசாக இருக்கும். அதான் வந்து என்ன சொல்லுவோம்? ஏரி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா வந்து இந்த நீங்கள் வந்து சென்னை வரும்போது அந்த செங்கல்பட்டு சைட்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய ஏரி இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த பெரிய ஏரியில் இருக்கக்கூடிய சேரையும் நீரையும் சேத்திய நீர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியேற்றுறாங்க. சேத்திய நீர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியேற்றுறாங்க. அந்த மாதிரி வெளியேற்ற பயன்படுறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழித்தூம்பு அப்படின்னு, குமிழித்தூம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குமிழித்தூம்பு அப்படின்றது புரியுதான்னு பாருங்க. குமிழித்தூம்பு அப்படின்றது சோழர் காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. குமிழித்தூம்பு அப்படின்றது அந்த ஏரி, நல்லா பெரிய ஏரியா இருக்குங்களே, அந்த பெரிய ஏரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்க நீரையும் அதில் இருக்கக்கூடிய அந்த சேரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியேற்றுறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குமிழித்தூம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் நீர் நிரம்பி நிற்கும் ஏரிகள் நீந்தி கழிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பு தூக்கி விடுவார்கள். சோழர் காலத்தில் நீர் நிரம்பி இருக்கும் ஏரிக்குள், அதாவது சோழர் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீர் நிரம்பி இருக்கும் அந்த ஏரி, நல்லா வந்து அதில் வந்து தண்ணி அப்படின்றது நல்லா ஏரி இருக்கும், ஓகேங்களா? அப்போ என்னது அப்படின்னா மழை பெய்யும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் சேமிச்சு வச்சாங்க. நம்மள மாதிரி இப்போ வந்து கிடையாது, தண்ணியெல்லாம் வந்து சேமிக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லலை. என்ன பண்ணாங்க, கரெக்டாக வந்து தண்ணியெல்லாம் சேமிச்சு வச்சாங்க. அப்போ சோழர் காலத்தில் நீர் நிரம்பி நிற்கும் அந்த நீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஏரிக்குள் நீந்தி, அந்த ஏரிக்குள் என்ன பண்ணுறாங்க, நீந்துறாங்க. யாருக்கெல்லாம் வந்து நீச்சல் தெரியும்? இவன் நீச்சல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. யார் யாரெல்லாம் கிராமத்தில் பிறந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து இந்த ஆறு குளம்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த நீச்சல் அப்படின்றது கொஞ்சம் கற்றுருப்பாங்க, ஓகேங்களா? அந்த சின்ன பிள்ளைல போய் குளிக்கிறது அந்த மாதிரி சின்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த நீச்சல் அப்படின்றது கொஞ்சம் கற்றுருப்பாங்க. அப்போ நீச்சல் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? எல்லாரும் வந்து நீச்சல் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கூட நீங்கள் போய் குளிச்சு பழகிக்கலாம். இதில் அப்படின்னா அந்த இப்போலாம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் வந்துருச்சு, ஓகேங்களா? எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பெய்ட் பண்ணி காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நீந்திக்கலாம். இல்லை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்விம்மிங் கிளாஸே வந்து சில இடத்துல நடத்துறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? நீச்சல் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஓகேவா? அப்போ சோழர் காலத்தில் நீரினம் இருக்கும் ஏரிக்குள்ள, அந்த இருக்கக்கூடிய அந்த ஏரிக்குள்ள என்ன பண்ணுறாங்க, நீந்தி போய் கழிமுகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஏரி நீர்க்கழிவு. அந்த கழிமுகம் அப்படின்றது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய நீர்க்கழிவு, அந்த தண்ணியும் சேரும் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுறாங்க, அடைந்து குமிழித்தூம்பை தூக்கி விடுவார்கள். அதில் இருக்கக்கூடிய இப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த சட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யார் யாருக்கெல்லாம் தெரியும்?
சட்ரஸ். சார் சட்ரஸ் அப்படின்றது அந்த கிராமத்தில் அந்த இது இருக்கக்கூடிய பகுதி எல்லாருக்கும் தெரியுமே. அதாவது வந்து அந்த ஆறு சைடு உள்ளவங்க அந்த அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணி வருதுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. கலங்கலேருந்து தண்ணி வருது ஓகேங்களா. வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து சட்ரஸ் இருக்கும்னு வச்சுக்கோம். இது வந்து என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா மூடி இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இதில் போயிட்டு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அப்படி திருவாங்க. திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழக்கம் வந்து மேலே போகும், தண்ணி அப்படின்றது பாயும். அதை வந்து சட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடாக வரக்கூடிய தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி விடும். ஒரு ஆழமாக கொடுத்துருப்பாங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி விடும். அதை வந்து சட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை மாதிரி குமிழி தூம்பு அப்படின்றது என்னது, அதை வந்து தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி விடுறப்ப அங்கே இருக்கக்கூடிய நீரையும் சேரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எடுத்துருவாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் தண்ணி அப்படின்றது நல்ல தண்ணியாக இருக்கும். அடுத்தது குமிழி தூம்பில் 2 துளைகள் இருக்கும். அதில் எத்தனை துளைகள் இருக்கும் அப்படின்னா 2 துளைகள் அப்படின்றது இருக்கும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். மேலே இருக்கக்கூடிய நீரோடி துளை, அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த நீரோடி துளை இருக்கும்ல, அதுலேருந்து என்ன வெளியேறும் அப்படின்னா நீர் அப்படின்றது, அதுலேருந்து தண்ணி அப்படின்றது வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. குமிழி தூம்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், குமிழி தூம்பு அப்படின்றது சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதில் ஏரியில் இருக்கக்கூடிய அந்த நீரையும் சேரியும் வெளியேற்றக்கூடியதுக்காக பயன்படுத்தப்படுறதா என்ன சொல்கிறாங்க, குமிழி தூம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோழர் காலத்தில் நீர் நிரம்பி இருக்கும். அடுத்து பாருங்க, சோழர் காலத்தில் நீர் நிரம்பி இருக்கும். ஏரிக்குள் நீந்தி, அதில் என்ன பண்ணுறாங்க, நீந்தி அந்த கனிமுகத்தை ஏரி நீர்க்கழி வடிந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குமிழி தூம்பை தூக்கி விடுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுறாங்க, தூக்கி விடுறாங்க. குமிழி தூம்பில் எத்தனை துளைகள் இருக்குமா, 2 துளைகள் அப்படின்றது இருக்கும். எத்தனை துளைகள் பார்க்கும், 2 துளைகள் அப்படின்றது இருக்கும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் அப்படின்றது, மேலே இருக்கக்கூடிய அந்த நீரோடி துளையிலிருந்து என்ன பண்ணும், நீர் அப்படின்றது வெளியேறும். கீழே இருக்கும் சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். கீழே இருக்கக்கூடிய அந்த சேரோடி துளைகள் 2 துளை அப்படின்றது இருக்கு. மேலே இருக்கக்கூடிய துளை அப்படின்றது என்னது, நீரோடி துளை. நீர் அப்படின்றது மேலே இருந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி வெளில வந்துடும். சார் புரியல சார் அப்படின்னா பாருங்க, குமிழி தூம்பு என்ன பண்ணுது, 2 துளை அப்படின்றது இருக்கு. மேலே விளையாடி என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல நீர் வந்துருது. கீழே விளையாடி என்ன வருது அப்படின்னா சேரோடில இருந்து நீர் சுழன்று, அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது, அந்த சுழன்று கீழே வந்து சேறு வெளியேறுது. நம்ம தேவையில்லைன்னா தூர்வார தேவையில்லை. தூர்வாடுறதுன்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இடம் இருக்கு ஓகேங்களா, அது என்ன இருக்கு அப்படின்னா நல்லா மண்ணால் மூடி கிடக்கு, சேறு சகதியமாக இருக்கு ஓகேங்களா. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தூர்வாரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மண்ணெல்லாம் வெட்டி கரெக்டாக அந்த ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக தூர்வாரினா தான் அதில் வந்து தண்ணி வந்து தேக்க முடியும் ஓகேங்களா. அதுதான் வந்து தூர்வாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, புரிஞ்சுதா? அப்போ இந்த கொஸ்டின் சோழர் காலத்து குமிழி தூம்பு அப்படின்றது யாரும் கிளியரா ஆனிச்சான்னு பாருங்க. சோழர் காலத்து குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஒன்றும் கிடையாது. அந்த குமிழி தூம்புன்றது எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா தண்ணியை ஒரு இதில் வெளியேற்றியும் அந்த சேர்த்த ஒரு இதில் வெளியேற்றத்தையும் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த குமிழி தூம்பு அப்படின்றது. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்றது அந்த தண்ணியும் சேர்த்தையும் வெளியேற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த குமிழி தூம்பு. இது எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா சோழர் காலம். சோழர் காலம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அடுத்து எத்தனை துளைகள் இருக்கு, 2 துளைகள் அப்படின்றது இருக்கு. எத்தனை துளைகள் பாருக்கு, 2 துளைகள் அப்படின்றது இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆனிச்சான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை. பட்டமரத்தை எழுதுனது யாருப்பா, கவிஞர் தமிழொலி. யாரு? இந்த ஒலிக்கு என்னப்பா அர்த்தம், தமிழ் ஒலி. ஒலி அப்படின்னா என்ன, ஒலி அப்படின்னா சவுண்டு சார் அப்படின்னா அது இந்தலி, சின்னலி. எலிக்கு வரக்கூடிய லீ வந்து எலி சவுண்டு போடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சின்னலி ஓகேங்களா, அது எலிக்கு வரக்கூடிய அது என்ன பண்ணுது, சவுண்டு போடுது. அப்போ சின்னலி அப்படின்றது சவுண்டு. அப்போ பெரிய லீ அப்படின்றது லைட்டு வெளிச்சம். அதாவது வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய லீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சின்னலி பெரிய லீ அப்படின்றது புரியுதா? அப்போ பட்டமரத்தோட வருத்தங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். கவிஞர் தமிழொலியோட கருத்துக்கள், அவரோட கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் அதில் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? முக்கியமான ஒன்று ஓகேங்களா. ஓகே பாருங்க, தினந்தோறும் மொட்டை கிளையோடு நின்று பெருமூச்சு விடும் மரமே. தினந்தோறும் மொட்டை கிளையோடு, மொட்டை கிளை அப்படின்னா என்னது, மொட்டை கிளை அப்படின்னா அந்த வந்து கிளையில வந்து அந்த இலைகள் அப்படின்றது இல்லை, அந்த மாதிரி என்னது மொட்டை மொட்டையா இருக்கு. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இலை உதிர்காலம் வந்தால் அப்படி தெரியும் உங்களுக்கு. இலையெல்லாம் உதிர்ந்துரும், வெறும் மரம் மட்டும் இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கிளை மட்டும் இருக்கும் ஓகேங்களா. தினந்தோறும் மொட்டை கிளையோடு நின்று பெருமூச்சு விடும் மரமே. அந்த மரம் எப்படி இருக்கான், இப்போ என்னை வந்து ஒரு மரமாக உருவகப்படுத்திக்கோங்க. நான் யாரு, ஒரு மரம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொட்டை கிளை வச்சிருக்கேன் ஓகேவா. தினந்தோறும் மொட்டை கிளையோடு பெருமூச்சு விடும் மரமே. இந்த மாதிரி என்ன பண்ணுதான் அந்த மரம் அப்படின்றது பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். நம்மை வெட்டும் நாள் ஒன்று வரும் என்று துன்பப்பட்டாயோ. எப்படியா இருந்தாலும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து வீட்டு தேவைக்காகவோ எதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்மளை வெட்ட தான் போறாங்க.
அப்படின்னு வந்து துன்பப்பட்டாயோ, நீ வந்து துன்பப்பட்டியா அப்படின்னு வந்து யார் கேட்கிறா அப்படின்னா கவிஞர் தமிழொலி அதுல கேட்கிறாரு. ஓகேங்களா? பாருங்க, நம்மை வெட்டும் நாள் ஒன்று வரும் என்று துன்பப்பட்டாயோ, நம்மளை வந்து ஒரு நாள் வெட்டிடுவாங்க. என்னைக்கா இருந்தாலும் என்னது அந்த அந்த பட்டமரம் சொல்லுதான், என்னைக்கா இருந்தாலும் வந்து நம்மளை வந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெட்டிடுவாங்க. நமக்கு வந்து அது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து வெட்டிடுவாங்க. ஏன்னா அதுக்கு தேவையில்லை, என்னது நல்லதும் தர மாட்டது, அதில் எதுவுமே இல்லை, போயிட்டு என்ன பண்ணலாம், இதை வெட்டிட்டு போய் கொடுத்தா வச்சு காசு கொடுப்பாங்க, ஏதாச்சும் வந்து மர சாமான்கள் செய்யலாம் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, நிழலில் அமர வாசனை தரும் மலர்களையும் இலைகளையும் கூரையாக விரித்த மரமே. நிழலில் அமர, ஓகேவா? அந்த மரம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா நிழலில் அமரலாம். கேட்டா நல்லா வந்து நீங்கள் நல்ல ஒரு நல்ல தூரமாக நடந்து வந்துட்டு இருக்கீங்க, ஓகேவா? நல்ல வெயில், ஓகேவா? நல்லா வந்து வெயில் வந்து தாங்க முடியல, அப்படியே சுருண்டுட்டீங்க, ஓகேவா? அப்படியே வந்துட்டே இருக்கீங்க, ஓகேவா? அப்படி தூரத்தில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு மரம். அந்த மரம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பொங்க மரம், ஓகேங்களா? பொங்க மரம் அப்படின்றது இயற்கையாகவே நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரம். போன உடனே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே வந்து மெய் மறந்து அப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கீழே உட்காந்துருவீங்க. அந்த ஜிலுப்பு காற்றுல அந்த இருக்கக்கூடிய இந்த நிழலில் எப்படி இருக்கும் அப்படின்னா அமைதியாக இருக்கும். இது தாண்டா நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற என்ன பண்ணுவோம், ஆசைப்படுவோம். அப்போ நிழலில் அமர வாசனை தரும் மலர்களையும் இலைகளையும் கூரையாக விரித்த மரமே. நிழலில் அமர்றதுக்கும் என்னது அந்த மரம் அப்படின்றது இப்பயுமே நீங்கள் ஊர் சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மரத்தை எப்பயுமே வந்து எல்லாருமே போற்றி சொல்லுவாங்க. அதாவது வந்து போற்றி அப்படின்னா சூப்பராக சொல்லுவாங்க. அதாவது இந்த மரம் இருக்கு பாரு, இந்த மரம் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நிழல் இருக்கு, இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இந்த மரம் இருக்கு, இந்த மரம் இருக்கிறதுனால தான் அந்த கோவில் எப்பயுமே வந்து நிழலாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மரத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லேண்ட்மார்க் மாதிரிலாம் சொல்லுவாங்க. நேராக போய் லெஃப்ட் திரும்பினேன் அப்படின்னா அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு பாரு, அப்படியே போனேன் அப்படின்னா அங்கே ஒரு அரச மரம் இருக்கு பாரு, அங்கே போனீங்க அப்படின்னா ஒரு பொங்க மரம் இருக்கு பாருங்க அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நிழலில் அமர அப்படின்னா அந்த நிழலை வந்து நம்ம அமர்ந்துக்கலாம், நல்லா காத்தடிக்கும், ஜில் ஜில்னு காத்தடிக்கும், அமைதியாக இருக்கும். அதில் வந்து சில பறவைகள் அப்படின்றது உட்காந்து அதோட கூச்சலிடும், அது கேட்கும்போது அழகாக இருக்கும். அப்போ நிழலில் அமர வாசனை தரும் மலர்களையும், மலர்கள் என்ன பண்ணுது, வாசனை தருது, நல்லா வந்து வாசனையோடு இருக்குது அந்த மரத்தில் கீழே உட்காந்தோன்னே. இப்போ வாசனை தரும் மலர்களையும் இலைகளையும் கூரையாக விரித்த மரமே என்ன பண்ணுது, அந்த மாதிரி இதுல கூரையாக விரித்த மரம். கூரை என்னப்பா, மழை வராமல் அந்த வெயில் வராமல் தடுக்கிறதா அந்த கூரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி விரித்த மரமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, வெம்பி கருகிட இந்த நிறம் வர வாடி குமைந்தனவோ. வெம்பி கருகிடாங்க, வெம்பினா அந்த அழுகிற வெம்பி அழுகிறோம் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி வெம்பி கருகிட இந்த நிறம் வர வாடி குமைந்தனவோ. கொடுந்துயர் உற்ற கட்டை என்னும் பெயர் பெற்று கொடுந்துயர் பட்டு கருகினாயோ. கொடுந்துயர் உற்ற கட்டை என்னும் பெயர் பெற்று, அந்த மாதிரி வந்து கொடுந்துயர் உற்று கட்டை, இது கட்டை மரம் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி வந்து பெயர் பெற்று கொடுந்துயர் பட்டு கருகினாயோ, அந்த மாதிரி வந்து கருகிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு உன் உடையாகிய பட்டை இற்று போய் கிழிந்து உன் அழகு முழுவதும் இழிந்தனையோ. இந்த மாதிரி அந்த பட்டை மரத்தை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து உன்னோட அழகா இருந்தக்கூடிய அந்த உடை, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுருக்கோமா, அந்த மாதிரி வந்து அந்த மரத்துக்கு என்ன பண்றாரு, அந்த பட்டை இருந்துச்சு, அந்த உன்னோட பட்டை, அந்த பட்டையாகிய உடை, அந்த உடை என்ன சொல்றாரு, அந்த மரத்துக்கு வந்து உடை தான் எது அப்படின்னா அந்த பட்டை வெளில இருக்கும்ல, அந்த பட்டை பச்சை நிற பட்டை இருக்கும்ல அந்த பட்டை. அப்போ உன் உடையாகிய பட்டை இற்று போய் கிழிந்து உன் அழகு முழுவதும் இழந்தனையோ. அந்த மாதிரி வந்து அந்த பட்டை வந்து போயிட்டதுனால உன்னோட அழகு நீ இழந்துட்டியோ அப்படின்னு சொல்றாரு. சீறி வரும் காலப்புயலில் எதிர்கலங்கும் ஒரு மனிதனின் ஓலமிடும் கரம் நீட்டியது போல துன்பம்பட்டு வருந்தி நிற்கிறாய். சீறி வரும் கால புயல் எதிர்த்து கலங்கும் ஒரு மனிதன், நல்லா வந்து சீறி புயல் வருது, அதில் ஒருத்தன் மனிதன் மாற்றான் அப்படின்னா எப்படி இருக்கும், அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும், என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும், உயிர் பிழைச்சிருவோமா அப்படின்னு இருக்கும். அப்போ ஓலமிட்டு கரம் நீட்டியது, ஓலம் அப்படின்னா சவுண்டு, ஆன்னு கத்துறாங்களா யாராச்சும் வந்து அந்த புயல் வந்துட்டு இருக்க என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து ஆன்னு கத்துவோமா. ஓலமிட்டு கரம் அப்படின்னா கரம் சிரம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, கரம் அப்படின்னா தலை கை கால்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி என்ன பண்றாங்க, கரம் நீட்டியது போல துன்பப்பட்டு வருந்தி நிற்கிறேன். அந்த மாதிரி வந்து உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப துன்பப்பட்டு வருந்தீங்க, எப்போ உங்களை வெட்ட போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி வந்து அழகா ஒரு மரத்தை பத்தி அழகா வந்து தமிழொலி வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அழகா வந்து அந்த ஒரு மரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம ஒரு இமேஜினேஷன்ல கொண்டு வந்திருக்காரு கவிஞர் தமிழொலி அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று பட்டை மரம் அப்படின்றத பத்தி நமக்கு எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும், கேட்கும்போது எழுதணும், சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷப்பா. ஓகே, புரிஞ்சுதாப்பா? நான் சொல்லிக் கொடுத்த எல்லா கன்னடம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா குருவி நாக்கள் மற்றும் சிறுவி நாக்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம். குருவினா மற்றும் சிறுவினா அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துருக்கோம். முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம். யார் யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணும் சார், இந்த பிடிஎஃப் கொடுங்க சார், இந்த பிடிஎஃப் வச்சு நான் படிச்சுக்க போகிறேன் சார், இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும் சார் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் வேணும்
சரி, ஓகே. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன். நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத, என்னென்ன கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்றத நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கூவல் அப்படின்னா எதை சொன்னோம் அப்படின்னா, அந்த உவர்மண் கலர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கூவல் அப்படின்னு சொன்னாங்க. கூவல் அப்படின்னா கூறுறது கிடையாது. கூவல் அப்படின்னா என்னது? அது நீர்நிலையை சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உவர்மண், அந்த உப்பா இருக்கக்கூடிய அந்த உவர்மண் என்ன பண்றாங்க, அது நிலத்துல தோண்டப்படும் நீர்நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா உவர்மண் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பள்ளியை சுற்றில உங்களை ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையோட பெயரை வந்து குறிப்பிடுங்க. என்னென்ன இருக்குது? ஆழிக்கிணறு இருக்குது, இளஞ்சி இருக்குது, ஊருணி இருக்குது, கேணி இருக்குது, பூட்டை கிணறு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. அதுக்கான என்னதுன்னு பாருங்கள். ஆழிக்கிணறு அப்படின்றது கடலுக்கு பக்கத்தில். எதுக்கு பக்கத்தில்? கடலுக்கு பக்கத்தில். கடலுக்கு பக்கத்தில் தோண்டிய கட்டிய கிணறு என்ன சொல்கிறாங்க? ஆழிக்கிணறு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இளஞ்சினா என்ன சார் அப்படின்னா, இளஞ்சி அப்படின்றது பல வகைக்கும் நிறைய அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நீர்த்தேக்கத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இளஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஊருணி அப்படின்றது மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. மக்கள் வந்து பருகிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை என்ன சொல்றாங்க? அதை ஊருணி அப்படின்னு சொல்றாங்க. கேணி அப்படின்றது என்னப்பா? அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. நல்லா வந்து அகலமும் நல்லா ஆழமும் நல்லா ஆழம் இருக்கு. ஓகேங்களா? என்னது ஒரு தென்னை ஒரு ஆழம் இருக்கு சார் அதுல அப்படிலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி இருக்கிறத வந்து கேணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பூட்டை கிணறு அப்படின்றது கமலை. ஓகேங்களா? கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு தானே சொல்றாங்க பூட்டை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அப்போ நீங்களே யாருக்காச்சும் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் அவங்க உயிரை காப்பாற்றினீங்க. அந்த அளவுக்கு வந்து மதிக்கப்படக்கூடிய ஒன்று தான். அந்த மாதிரி வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா? இப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றது இப்போ நம்ம பாடத்தில் பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உங்களோட சாப்பாடை ஷேர் பண்ணணும். ஓகேவா? நான் மட்டும் வந்து யாருக்கும் தெரியாமல் அதை சாப்பிட்றலான்னு இருக்கேன் சார். இந்த பிஸ்கெட்டை யாருக்குமே கொடுக்காம நான் இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் எடுத்து வந்திருக்கேன் சார். யாருக்குமே கொடுக்காம நான் தனியாக வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா? அப்போ அந்தளவுக்கு முக்கியமான ஒன்று குடப்புலவியனார். ஓகேங்களா? அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று. ஓகேங்களா? ஓகே. எப்போ சொல்லியிருக்காரு? பாண்டி நெடுஞ்சிலையினை பாடும்போது பாண்டி நெடுஞ்சிலையை பாடுறாரு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு என்ன பண்ணுறாரு? குடப்புலவியனார் பாண்டிய நெடுஞ்சிலையினை பார்த்து பாடுறாரு. புறநானூறு பாடலை இதை தெரிவிக்கிறார். எதில் தெரிவிக்கிறாரு? புறநானூறு பாடலை இதை தெரிவிக்கிறாரு. புரியுதாப்பா? உணவு தந்தவர் தான் யார் அப்படின்னா உயிரை தந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிலையான வானத்தில் தோன்றி வரையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுது? நிலையான தோன்றி வரையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதை ஒப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெரிய புராணத்தில் அழகான திருநாட்டில் அந்த வர்ணிக்கப்படுது. அந்த நாட்டில் நீர்நிலைகள் என்ன இருக்கு அப்படின்னா அன்னங்கள் அப்படின்றது இருக்கு, விளையாடுது. அந்த படித்துறைகள் என்ன பண்ணுது அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்கு. அதில் என்ன பண்ணுது? எருமைகள் அப்படின்றது கும்மி என்ன பண்ணுது அப்படின்னா ஆடுது. அப்படி ஆடும்போது பக்கத்தில் இருக்கிற வாழை மீன்கள் என்ன பண்ணுது? இந்த எருமை வேற எப்போ பார்த்தாலும் வந்து இங்கே வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுது? கும்மி வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன பண்ணுது? அந்த வாழை மீன்கள் துள்ளி என்ன பண்ணுதான்? பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கு மரம் ஹைட்டுக்கு வந்து துள்ளி குதிச்சு ஆடுதான். இந்த காட்சி வந்து வானத்தில் தோன்றி வரையில அந்த வானவில் மாறி இருக்கு அப்படின்றத இங்கே புலமைப்படுத்துறாங்க. சரிங்களா? அடுத்து சிறுவினா அப்படின்றது பார்த்தோம். அடுத்த தலைமுறைக்கு தண்ணி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதில் ஐம்பூதங்கள் அப்படின்றப்போ நீர், நிலம், காற்று, ஆகாயம், வெப்பநிலை அப்படிலாம் சொல்லியிருந்தோம். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் வந்து ஐம்பூதங்கள் அப்படின்னு சொன்னோம். நீரை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 4 சேர்த்து இது வந்து ஐம்பூதங்களோட தொடர்புடையது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொன்னோம். அடுத்து நம்ம முன்னோர்கள் கிடைத்த நீரை வந்து பயன்படுத்தினாங்க. தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணல. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அளவோடு பயன்படுத்திட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்ந்தவர்கள் தமிழர் இன்றும் நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்கணும். இதுக்கப்புறமே என்ன பண்ணணும்? தண்ணி வந்து பாதுகாத்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மழை நீரை பயன்படுத்தும் முறை அறிந்தும் அடுத்து பாருங்க. மழை நீரை பயன்படுத்தும் முறை அறிய வேண்டும். என்னது? இளம் தலைமுறைக்கு நீர் மேலாண்மை பயிற்சி வழங்கும். இளம் தலைமுறைக்கு நீர் மேலாண்மை. ஓகேங்களா? இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போலேருந்து என்ன பண்ணணும்? ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கப்புறம் நான் தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார். இதுக்கப்புறம் தண்ணி வந்து ப்ராப்பராக தான் சார் இருப்பேன். இதுக்கப்புறம் கண்ணாமண்ணு செலவு பண்ண மாட்டேன். அப்படி என்ன பண்ணணும்? தண்ணியை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம குமிழி தூம்பு அப்படின்றது பார்த்துருந்தோம். குமிழி தூம்பு அப்படின்றது யாரோட காலத்தில் பயன்படுத்துறாங்க? சோழர் காலத்தில் பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது நீரையும் சேர்த்தையும் வெளியேற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்று தான் வந்து குமிழி தூம்பு அப்படின்றது. சோழர் காலத்தில் நீர் நம்பி இருக்கும் ஏரிகள் என்ன பண்றாங்க? நீந்தி அந்த களி முகத்தை என்ன பண்றாங்க? அதை அடைகிறாங்க. அதில் என்ன பண்றாங்க? 2 துளை அப்படின்றது இருக்கு. மேல் துளை வழியா நல்ல தண்ணி வருது, கீழ் துளை வழியாட்டி அந்த சேர் அப்படின்றது வெளியேறுது. அதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பட்டை மரத்தோட வருத்தங்கள் அப்படின்றத நம்ம கதை மாதிரி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே. இதோட யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ PDF வேணுமோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்றேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஃப்ரீ PDF தான். ஓகேவா? யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ PDF வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இயல் 1க்கும் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து இயல் 1ல் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா அப்படின்றது போட்டாச்சு, நெடுவினாவும் போட்டாச்சு. இதில் 2ல் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெடுவினா அப்படின்றது வரப்போகுது.
உங்களுக்கு 9th பப்ளிக் எக்ஸாம் வரதுக்குள்ளே நான் எல்லா இயலையும் நான் உங்களுக்கு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படின்றதான் இருக்க போது. இப்போலேருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெடி ஆகிக்கோங்க. எதுக்கு சார் அப்படின்னா 10th வரத்துக்கு, ஓகேவா? அதனால் இப்போலேருந்து என்ன பண்ணணும் சார், 10th வந்து நான் மார்க் எடுத்துக்கணும் சார், இப்போ வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 10th அப்படி தான் இருக்கும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கேளுங்களேன். எப்பயுமே வந்து ஒரு பழக்கம் அப்படின்றது இருக்கணும். இப்போ வந்து நான் டெய்லியும் வந்து கரெக்டாக 6 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார் அப்படின்னா அந்த 6 மணி பழக்கம் அப்படியே தொடர்ந்து வரும். இல்லை நான் வந்து அங்கே வந்து என்னது நான் 10th வரப்போ காலைல 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்குறேன் சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் நீங்கள் 8 மணி வரைக்கும் தான் தூங்குவீங்க. அப்போ இப்போலேருந்து என்ன பண்ணிக்கணும், அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். இப்போலேருந்து என்ன பண்ணணும், அந்த பேசிக்கை கற்றுக்கணும். அப்போ 9th எல்லாத்தையும் நீங்கள் படிக்கும்போது தான் அப்போ உங்களுக்கு பேசிக் அப்படின்றது தெரியும். அப்போ 10th வரும்போது தான் ஓ இதுதானா அது என்ன சொல்லுவாங்க. 10th வந்ததுக்கப்புறம் நீ வந்து 9th படிச்சிருப்ப, 9th இருந்தாலும் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ 9th நீ என்ன பண்ணிடணும், சரியாக பேஸ்மெண்ட் அப்படின்றது போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் 10th வந்து எய்ம் பண்ணக்கூடிய அந்த 470 480 490 சில பேர் 500 டார்கெட் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி டார்கெட் வைக்கும்போது அப்போ தான் எடுக்க முடியும். அதனால் வந்து இப்போலேருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. டெய்லியும் ஒரு 2 hours படிக்கிறது, கரெக்டாக வந்து வீடியோஸை வாட்ச் பண்ணுறது, கரெக்டாக வந்து அந்த PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து படிக்கிறது, இந்த மாதிரி என்ன பண்ணணும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.